எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த இணைய நிகழ்ச்சியை சிறப்பு செய்வதற்காக எம்ஜிஆர் மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நண்பர் திரு மேஜர் ரவிக்குமார் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். அவர்களை மக்கள் கட்சியுடைய அனைத்து தொண்டர்களும் சார்பாக வரவேற்கின்றேன். மேலும் மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய திரு நெல்லை ஆயிரத்தாளர்களை வருக என்று வரவேற்கின்றேன். மாநில பொருளாளர் மதிப்புக்குரிய சகோதரர் திரு சி பாலமகேந்திரன் அவர்களை வருக என்று வரவேற்கின்றேன். வாழ்த்து வழங்குவதற்காக வருகை தந்துள்ள திரு எம்ஏசி சேவி அவர்களையும் மதிப்புக்குரிய நண்பர் ரோலக்ஸ் என் பாலன் அவர்களையும் மற்றும் அபூபக்கர் தக்கரை பீர் முகமது பீரபி நாகராஜன் அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் இந்த இணைய நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர் உங்கள் முன்னிலையில் உரையாற்ற வைத்த அனைவருக்கும் என் முதற்கண் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் செயல்பாட்டின் மூலமாக கட்சி வாழ்ந்து வந்தது. பெரியாரிடமிருந்து இருந்து வந்த கழகம்தான் திமுக கழகம். திமுக கழகம் செயல்பட்டு வந்திருந்த சமயத்தில் இன்றைய முதல்வர் அவர்கள் எங்களது தலைவர் எம்ஜிஆரை பார்த்து எங்கிருந்த ஒரு கனி விழுந்தது, அது என் இதயத்திலே விழுந்தது, என் இதயத்தை அரித்து எனது இதயத்தில் குழு விழுந்து அரிக்க ஆரம்பித்து விட்டது, அந்த கனியை தூக்கி எறிந்துவிட்டேன் என்று இன்றைய முதல்வர் அறிவித்தார். அன்றைய தினத்தில் தூக்கி எறியப்பட்ட நமது தலைவர் தான் இளைய கனியாக திகழ்ந்தார். என் உடலுறுப்புகள் அடுத்தவர்களுக்காக பயன்படுத்தும், நான் மறைந்த பின்னும் என் புகழ்பாடட்டும் என நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை போல் நான் ஒரு நல்ல எண்ணத்தில் அதை செய்துள்ளேன். இன்றைய காலகட்டங்கள் போய்கொண்டிருக்கிற விவகாசிகளும் அத்துணை செயல்பாடுகளும் அத்துணை காலகட்டங்களும் போய்கொண்டிருக்கிறது. வருகிறது தேர்தலில் நாம் மாற்றுப் பெற வேண்டும் என்பதற்காக முதலமைச்சருக்கு சலுகை, முதியோருக்கு சலுகை, இலவச வீட்டு மூலப்பட்டால் வழங்கப்படும் என அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திங்கட்கிழமை தோறும் வேலை இழந்து வெற்றி இழந்து காலையில 7 மணியிலிருந்து அவங்க உண்ணாம வழங்க இந்த வேலை கால் இருக்கு மணி 2 மணி இருந்து பெட்டிஷன் கொடுத்து போய்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்தல மீன நண்பன்னா மீன நண்பன், ரிஷாக்காரனா ரிஷாக்காரன், தாய் படகோட்டினா படகோட்டி, மக்கள் தலைவர்னா மக்கள் தலைவன், நாடக மன்னன்னா நாடக மன்னன், ஒளி விளக்குனா ஒளி விளக்கு, எங்க தங்கம்னா எங்க அண்ணன். இன்னைக்கு அந்த மாமனுடைய பின்னாடி வளர்த்து பண்றதுக்கு இந்த மாதிரி பெரியவங்க இன்னைக்கு வந்தவங்க அன்னைக்கே இருந்தாங்கன்னா எம்ஜிஆர் ஆட்சி இன்னைக்கும் தமிழகத்தில் தலைவலி நின்றுட்டே இருக்கும். மீண்டும் எம்ஜிஆருடைய ஆட்சி மலரும். காலகட்டங்கள் மாறி மாறி வரும். எம்ஜிஆருடைய திட்டால ஆட்சி மலரும். ஒரு படத்துல நீங்க எல்லாம் பார்த்துட்டீங்க, ஒரு குழந்தை காப்பாற்ற போயிட்டு தீப்பட்டு இந்த காய்ச்சோட கிடைக்கல. இந்த படத்துல ஒரு பாட்டு தலைவாரும் காவடி எத்தனையோ கோவிலத்து அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும். ஒரு சிறு உரையை ஆரம்பித்து விளைக்கின்றேன். இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் உதாரணத்திற்கு வரலாறு சரித்திரத்தை புரட்டி பார்த்தால் தெரியும். ஒரு மனிதனாக பிறந்து அந்த மனிதன் மனிதனாக நடந்து அவரை கிறிஸ்தவத்தை எம்ஜிஆர் பக்தர்களை ஆங்காங்கே பிரச்சாரத்தின் மூலமாக கவர்ந்து வைக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தி வருகிறார்கள். ஆக மொத்தத்திலே ஏதோ நெல்லை மாவட்டத்திலே இந்த பாராளுமன்ற ஜவஹர் மைதானத்தில் மட்டும் இந்த கூட்டம் என்று நினைக்கவில்லை. கோவையிலிருந்து நண்பர் வந்திருக்கின்றார், நீலகிரியிலிருந்து நண்பர் வந்திருக்கின்றார், சென்னையில் இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆர் மக்கள் கட்சி டி ராஜேந்திரன் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன். தமிழ்நாட்டிலே அரசியல் கட்சிகள் எத்தனையோ இருக்கின்றன. மேஜர் ரவிக்குமார் அவர்கள் இந்த கட்சியுடைய தலைவராக இருந்து அவர்களை பொதுக்கூட்டத்திற்கு அழைத்திருக்கின்றார்கள். செல்லலாமா என்று கேட்டேன். ஒரே வார்த்தை டி ராஜேந்திரன் கூறியது, தமிழகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் ஒரு ஆள் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இன்னைக்கு தன்னுடைய வாரிசுகளே இல்ல. இன்னைக்கு ஒரு மனுஷன் நினைச்சா வாரிச 10 பேரை உருவாக்கலாம், இறந்த பிறகு 1000 பேரை உருவாக்கி வச்சுக்கொள்ளலாம். ஆனா வாரிசுகளே இல்லாமல் இன்னைக்கு ஒரு அரசியல் நடத்திய ஒரு மகத்மானது எம்ஜிஆர். நீ கண்டிப்பா அந்த நிகழ்ச்சி எம்ஜிஆர் புகழ் பாடக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நீ போயிட்டு தான் வரணும். அந்த கட்சியுடைய கொள்கையை மாநில தலைவர் எப்படி கேட்டாரு. எம்ஜிஆருடைய புகழை மட்டும் பாரு, எம்ஜிஆரை தெய்வமாக நினைக்கக்கூடிய அந்த பக்தர் பேரவை தானே இந்த எம்ஜிஆர் மக்கள் கட்சி. எனவே அந்த கட்சிக்கு நான் பேச போகலாமான்னு கேட்டேன். சத்தியமா நீ போய் பார்த்து என் சார்பா
லட்சிய திமுக தலைவர். காரணம் உண்மையான உழைப்பா ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறான்னா அவனுடைய பந்தாக்களை பார்த்தோம்னா ஒரு நட்புக்காக கரணன் மாதிரி ஒரு எளிய நடையோடு ஒரு யதார்த்தமாக ஒரு கட்சி நடத்துகின்ற ஒரு கொடி இருக்கின்றது, ஒரு கொள்கை இருக்கின்றது, தனக்கு வாரிசு அனைவரும் உற்று நோக்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்தாரோ அந்த மாமனிதனுடைய புகழை பரப்பி அந்த புகழோடு சேர்ந்த நாடாக நாம் வீட்டிருக்க வேண்டும் என்ற ஒரே லட்சியத்தோடு இந்த மேடையில் இந்த கட்சியுடைய பொறுப்பாளர்கள் வீட்டிருக்கின்றார்கள். நான் கூட சொன்னேன், இந்த பிரச்சாரத்தை திருமண பிரச்சாரமாக வைத்தார் என்று. பாளையங்கோட்டையில் அரசு அறிஞர்கள் இருக்கின்றார்கள். எம்ஜிஆர் மக்கள் கட்சியை பற்றி புரிந்திருப்பார்கள். இன்னைக்கு நாட்டில் வாரிசு அரசியல் முட்டி மோதி கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நாட்டில் ஒவ்வொருத்தரும் கடன்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். இந்தியாவில் வெளிநாட்டிலே கடன் வாங்கிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பணத்துப்பா வெளிநாட்டில் கொண்டு போய் போடுறான். ஆரம்பத்தை எங்க பார்த்தாலும் பணம் கோடி கோடியா கொள்ளையடிக்கப்பட்டு சிதறிக்கிட்டு கிடக்கு. அந்த சிதறலை போற திசை திருப்பி ஜனங்களுக்கு சொல்லணும்னா அது பாளையங்கோட்டை தான் சரியா இருக்கும். மாரியப்ப மாவட்ட செயலர் போராடி நான் சொன்னேன், குருகுலான்னு டவுன்ல அந்த சந்திப்பு பக்கத்துல அங்க எங்கனே ஒரு 100 பேர் 200 பேர் பொதுமக்கள் நிற்பாங்க. நீ மாநகர மாவட்ட செயலர் மாரியப்பன் அரசியல நீங்க எனக்கு நண்பர் தான், அந்த இடத்துல கூட்டத்தை வைங்கன்னு. கடை 35,000 கடை இருக்கு, நீங்க சும்மா சிரிக்காதீங்க. எம்ஜிஆருடைய பக்தர்கள் நிச்சயம் ஒரு அணியில வரணும். இன்னைக்கு இந்தியா பூரா கடை வாங்கிட்டே இருக்கு. ஆனா இருக்கிற ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரிகள் இருந்து ஆட்சியாளர்கள் வரைக்கும் அல்லது பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரைக்கும் பணத்தை போல வெளிநாட்டு வருகின்ற தேர்தலில் நெல்லையில லட்சிய திமுக போட்டியிடாது. தமிழ்நாட்டில் 73 அரசியல் கட்சி இருக்கு. அது எந்த கூட்டணியில் சேர்ந்தாலும் சரி போட்டியிடாது. ஆனா உண்மையான உணர்வோடு நீங்க வேலை செய்யறீங்க. எம்ஜிஆருடைய பக்தர்னு சொல்லி உடல் உழைப்பை கொடுத்து யாருக்கு எதுவும் தராம ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவர்களை ஒன்று திரட்டிக்கிட்டு ஒரு திண்ணை புரட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஆலமரத்தில் நேற்று அறிவித்து போல ஆயிரக்கணக்கான ஓட்டு முன்னாடியே வாங்கியிருக்கிறாருன்னா அதுக்கு இப்ப போட்டிட்டாங்க. எவ்வளவு வாங்குவாரோ சொல்ல முடியாது. உணவுத்துறை அதிகாரிகள் பிரிச்சுக்கங்க. இது லட்சிய திமுக கொள்கை உறுப்பு செயலாளர் ஏதோ எம்ஜிஆர் கட்சி கொள்கை உறுப்பு செயலாளர் சொல்லல, ஒரு யதார்த்தத்தை சொல்றேன். இன்னைக்கு எம்ஜிஆர் மேல வெளியில உதாரணத்துக்கு என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் திடீர்னு கமலஹாசன் ரசிகரா மாறும். என்னடா நீ கடைக்கு போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்க, நீ கமலஹாசன் ரசிகர் என்னடாங்க வெக்காளி அவங்க பொழுதுக்கு பகச்சுக்கிட்டே இருக்காங்க. ரஜினி ரசிகரா இருக்கா, அப்ப நான் கமலஹாசன் ரசிகரா பண்ணக்கூடாதா? பாருங்க, அவன் ரஜினி ரசிகரா இருக்கான அவனுடைய எதிரி. அதுக்காக இந்த கமலஹாசன் ரசிகரா மாறிட்டாங்க. ஆத்மாவுக்காக உழுக, பணத்துக்காக உழுகாது. நெல்லையிலே 10,000 ஓட்டு உலக பொறுப்பாக தெரியுது. ஆலங்குளம் தொகுதியிலும் தெரியுது, கோயம்புத்தூர்லையும் தெரியுது, நீலகிரியிலும் தெரியுது. எனவே உளவுத்துறை அதிகாரிகளே, எம்ஜிஆர் மக்கள் கட்சி இன்னைக்கு மறைமுகமா திண்ணை கட்சியாக இருந்தாலும் வளர்ந்துகிட்டு வருது. இந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் ஆத்மா இந்த கொடியின் பின்னாடி. அருமை மச்சான் அவர்கள் எம்ஏசி சேவரி அவர்கள் உரையாற்ற வருவார். அன்புக்கும் பெருமதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய என் அன்பில் சகோதர சகோதரிகளே, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் பரப்ப இன்று முன்னிலை வைத்திருக்கும் என் அன்பு உள்ளங்களே, எம்ஜிஆருக்கு மக்கள் மத்தியிலே இன்று தன்னுடைய கருத்துக்களை எடுத்துச் சொல்வதோடு மட்டுமல்லாது, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய புகழை பரப்புவதோடு மட்டுமல்லாது, நாளைய தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி மலர வேண்டும், மக்களுக்கு நன்மைகள் பலவாக பொற்கால ஆட்சி தந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியை போல மக்களை போய் சென்று அடைய வேண்டும், விலைவாசி உயர்வினை தட்டி கேட்டு மக்களுடைய அன்றாட தேவைகள் மிக அருமையாக நிறைவேற்றப்பட்டு இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய கல்வியில் சிறப்பு விளங்க வேண்டும் என்று தன்னுடைய பல கருத்துக்களை மனதிலே கொண்டு உயிரூட்டமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் இரத்தத்தின் இரத்தமாக துடித்திருக்கும் என் அன்பு நண்பர் கட்சியின் நிர்வாக தலைவர் மேஜர் ரவிக்குமார் அவர்களே, அவர்களின் உழைப்புக்கு பின்னாலும் முன்னாலும் புரட்சித் தலைவரின் புகழ் இருக்கிறது.
எம்ஜிஆர் மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளரான சகோதரர் ஆயிரத்தான் அவர்களே, இன்றைய தமிழகத்தில் மக்கள் அனைவருக்கும் புரட்சி தலைவர் எப்படிப்பட்ட எதிராக இருக்கக்கூடிய ஒரு தெய்வமாக மக்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கின்றார். அந்த அன்பு தெய்வத்தின் புகழ் பரப்புவது மட்டுமல்லாது தன்னுடைய பணியில் முதல் பணியாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மாநகர் மாவட்ட செயலாளர் மாரியப்பன் அவர்களே மற்றும் புரட்சித் தலைவரின் புகழின் உச்சியிலே தன்னுடைய வாழ்வினை வழிநடத்தி வருகின்ற அன்பு உள்ளங்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற சகோதரர் அனைவருக்கும் தமிழ்நாடு பனைமர தொழிலாளர் நலசங்க மாநில தலைவர் என்கின்ற முறையிலும் புரட்சி தலைவருடைய வாழ்க்கையை வாய்ப்பு தந்தமைக்கு வாழ்த்துகளையும் வணக்க புரட்சி தலைவரை பற்றி பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் மணி ஒன்றல்ல, நாள் ஒன்றல்ல, ஆண்டு ஒன்றல்ல, காலம் முழுவதும் போதாது.